மந்திர பரிசு. ஒரு அழகான காட்டோட நடுவுல 2 வீடுகள் இருந்துச்சு. அதுல ஒரு வீட்டுல மீனுக்குருவி தன்னோட கணவர் கோமல் மற்றும் ஒரே பொண்ணு சாரா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. இன்னொரு வீட்டுல ராணிக்காக தன் கணவர் காலுக்காக மற்றும் ஒரே பையன் ராஜு கூட வாழ்ந்து வந்துச்சு. இந்த 2 பறவை குடும்பங்களும் ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ராணிக்காகவும் மீனுக்குருவியும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி போனாங்க. ரொம்ப தாகமா இருந்த 2 பறவைகளும் நதிக்கரையில இருந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னோட குழந்தை, யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க, என்னோட குழந்தைய காப்பாத்துங்க, என்னோட குழந்தைய காப்பாத்துங்க, யாராச்சும் வாங்க. ராணி, உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? யாரோ அழுகிற மாதிரி இருக்கு. ஆமா மீனு, எனக்கும் கேக்குது. அது அந்த பக்கத்துல இருந்து தான் வருது. ராணி வா, யாருக்கும் உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன மீனு, நம்ம வந்த வேலை முடிஞ்சதே, வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல ராணி, நம்மளால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு செய்யலாம். வா இப்பவே அங்க போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பறவைகளும் அந்த சத்தம் வர திசையை நோக்கி போனாங்க. என்னாச்சு மரமே, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? குருவி, நேத்திக்கு பெஞ்ச பலமான மழையில என்னோட குழந்தை வேரோட கீழே விழுந்துடுச்சு. தயவு செஞ்சு என் குழந்தை உயிரை காப்பாத்துங்க. மரமே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் உங்களோட குழந்தைய மண்ணுல நட்டு வச்சிடுறேன். மீனு, உனக்கு என்ன ஆச்சு? அந்த மரத்தோட குழந்தைய பாத்தியா? அது உடம்பு ஃபுல்லா முள்ளா இருக்கு. அதை நாம எடுத்து மண்ல நடப்போனா நம்மளோட கைகள் தான் காயமாகும். ஆனா ராணி, அதனோட அம்மா அழுகிறத பார்த்தா பாவமா இருக்கு. இந்த சின்ன உதவி தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்தா சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். அப்படின்னா நீ வேணா செய். என்னால முடியாதுப்பா, என்னால என் கையை எல்லாம் காயப்படுத்திட்டு இருக்க முடியாது. சரி, அப்படின்னா நானே முயற்சி செய்து பாக்குறேன். அப்படின்னா நீயே இந்த செடியை நட்டுட்டு வா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவியோ அந்த எலுமிச்சை மரத்தோட குழந்தைய நேரா நிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்தது. ஆனா அந்த செடியில நிறைய முள்கள் இருந்ததுனால மீனுக்குருவியோட கையில காயம் பட்டுடுச்சு. இந்த செடியில நிறைய முட்கள் இருக்கு, இதை என்னால தனியா செய்ய முடியும்னு தோணல. குருவி, தயவு செஞ்சு போயிடாத. நீ போயிட்டேன்னா என்னோட குழந்தை இறந்து போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட குழந்தைய மண்ணுல நட்டாகணும். மரமே, நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட கணவரை நான் கூட்டிட்டு வரேன். நாங்க 2 பேரும் சேர்ந்தா இத சுலபமா நட்டுருவோம். குருவி, சீக்கிரம் வந்துடு, உன் வருகையை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டே இருப்பேன். மீனுக்குருவியும் தான் கணவரை கூப்பிடுறதுக்காக ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, நீ எங்க போயிருந்த? அச்சச்சோ, உன்னோட கையில என்னது அது? காயமா இருக்கு அப்படின்னு கோமல் குருவி கேட்டதுமே மீனுக்குருவி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட கணவர்கிட்ட சொல்லுச்சு. கோமல், அந்த எலுமிச்சை மரம் ரொம்ப பாவம், அது அழுதுகிட்டே இருக்கு. நாம எப்படியாச்சும் அதனோட குழந்தைய மண்ணுல நட்டாகணும். கொஞ்ச நேரம் யோசிச்ச கோமல் குருவி மீனுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. மீனு, நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம அதன்படி செய்தா நாம ஈஸியா அந்த எலுமிச்சையோட குழந்தைய மண்ணுல நட்டுற முடியும். நம்மளோட கைகளுக்கும் காயப்படாது. அம்மா அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. சாரா, அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்துடுவோம், நீ வீட்லயே விளையாடிக்கிட்டு இருமா. இல்ல வேண்டாம் மீனு, அவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போவோம். அவளுக்கும் மரங்களோட முக்கியத்துவம் தெரியணும்ல அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப வேகமா எலுமிச்சை மரம் இருந்த இடத்த நோக்கி போனாங்க. கோமல் குருவியோட யோசனைப்படி கையில முள்ளு குத்திடாம இருக்கிறதுக்கு ஒரு குச்சியால அந்த எலுமிச்சை செடிய ரொம்ப பாதுகாப்பா நிமிர்ந்து நிக்க வச்சாங்க. பிறகு அதனோட வேர்களை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு அதனோட வேர் பகுதியில நிறைய மண்ணையும் போட்டாங்க. குழந்தை சாராவோ பக்கத்துல இருந்த நதியில தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த சின்ன எலுமிச்சை செடிக்கு ஊத்துச்சு. இத பார்த்த அம்மா எலுமிச்சை மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மரமே, உங்களை இப்படி சிரிச்ச முகமா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நாங்க இப்ப எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். குருவிகளே, உங்க 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க செய்த இந்த உதவிக்கு கைமாறா நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தரலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு மந்திர மரம், சில சக்திகள் எனக்குள்ள இருக்கு. நீங்க என்கிட்ட இருந்து 2 எலுமிச்சை பழங்களை பறிச்சுட்டு போய் உங்க வீட்டுல இருக்கிற பானையில போட்டு மூடி வைங்க. மறுநாள் காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் என்னோட பரிசு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எலுமிச்சை மரம் சொன்னதுமே மீனுக்குருவியும் கோமல் குருவியும் ஒரு எலுமிச்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு போனாங்க.
பிறகு அந்த மரம் சொன்னபடியே 2 எலுமிச்சை பழத்தையும் ஒரு பானையில போட்டு மீனுக்குருவி மூடி வச்சது. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா தூங்குனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அம்மா அம்மா, இந்த பானையை திறந்து பாருங்க. அந்த எலுமிச்சை மரம் சொன்ன பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சாரா சொன்னதுமே மீனுக்குருவி அந்த பானைக்கு மேல இருந்த துணியை எடுத்துச்சு. அந்த பரிசை பார்த்ததுமே 3 குருவிகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பானை முழுவதும் நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. அடடா, இந்த பரிசை நான் எதிர்பார்க்கவே இல்ல. மீனு, இவ்ளோ தங்க காசுகளை வச்சு நாம என்ன செய்யறது? கோமல், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம காட்டுல கஷ்டப்படுற பறவைகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாச்சும் உதவியை செய்வோம். மீதி பொற்காசுகளை நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்கு வச்சுக்கலாம். இது நல்ல யோசனை மீனு, அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அன்னையில இருந்து காட்டுல வயசான பறவைகளுக்கும் கஷ்டப்படுற பறவைகளுக்கும் தன்னால முடிஞ்ச உதவியை செய்தது. அந்த பொற்காசுகளை பயன்படுத்தி தான் இருந்த மரவீடை விட கொஞ்சம் அளவுல பெரிய மரவீடையும் கட்டுச்சு. ஒரு நாள் மீனுக்குருவியோட குழந்தை தன்னோட வீட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து ராணிக்காகவும் சாரா கிட்ட இப்படி கேட்டுச்சு. ஹே சாரா, நில்லு. ஆமா, இந்த வண்டி எது? ராணி ஆண்டி, இந்த வண்டி எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா, உங்க அம்மாக்கு இவ்ளோ காசு எங்க இருந்து வந்துச்சு? ராணி ஆண்டி, எங்க அம்மா 2 எலுமிச்சை பழங்களை பானையில போட்டு மூடி வச்சாங்க. மறுநாள் திறந்து பார்க்கும்போது அதுல நிறைய காசு இருந்துச்சு ஆண்டி. இத கேட்டதுமே ராணி காகத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எலுமிச்சை பழங்களை பறிச்சு அது பானையில போட்டு மூடி வச்சா தங்க காசு கிடைக்குமா? என்ன ராணி சொல்ற? இதெல்லாம நீ நம்புற? காலு, இந்த மீனுக்குருவி அப்படி செய்துதான் இவ்ளோ வசதியா இருக்கு. வாங்க, நாம 2 பேரும் போய் இப்பவே எலுமிச்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் ரொம்ப வேகமா எலுமிச்சை மரம் இருந்த இடத்த நோக்கி போனாங்க. வாங்க காகங்களே, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எலுமிச்சை மரமே, உங்ககிட்ட இருந்து 2 எலுமிச்சை பழங்களை எடுத்துட்டு போக தான் வந்திருக்கோம். என்ன ராணி, நீ அடிக்கடி சொல்லுவ நான் எதுக்கும் பயனில்லாத மரம்னு. இப்போ என் பழங்கள் மேல உனக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? அதான் எலுமிச்சை மரமே, ஒன்றும் இல்லை, சும்மாதான். உங்களோட பழங்களை எடுத்து வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் கொண்டு போகிறோம். சரி, நான் உங்களுக்கு பழங்களை தரேன். அதுக்கு முன்னாடி அந்த நதியில இருந்து எனக்கும் என் குழந்தைக்கும் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு ஊத்துங்க. எலுமிச்சை மரமே, எங்களால இப்ப முடியாது, நாளைக்கு வேணா உனக்கு வந்து தண்ணீர் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த மரத்துல இருந்து எலுமிச்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா தங்களோட வீட்டுக்கு போனாங்க. பிறகு ராணி காகமும் ஒரு பானையை எடுத்துட்டு வந்து அதுல அந்த 2 எலுமிச்சை பழங்களையும் போட்டுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. 2 காகங்களுக்கும் அன்னைக்கு தூக்கமே வரல. காலு, என்னால காத்துக்கிட்டு இருக்கவே முடியல. எப்போ இந்த பானையில இருந்து பொற்காசுகள் வரும்னு இருக்கு. ராணி, இன்னும் கொஞ்ச நேரம் தான், வெளிச்சம் வந்துரும். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே சூரிய உதயமும் வந்துச்சு. ராணிக்காகமோ ரொம்ப ஆர்வத்தோட அந்த பானையை திறந்து பார்த்துச்சு. உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு எலுமிச்சை பழம் வெளியே வந்துச்சு. இத பார்த்த 2 காகங்களும் எதுவுமே புரியாம நின்னாங்க. ஏ காகங்களே, என்ன பொற்காசுகள் வராம எலுமிச்சை பழம் வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? பொற்காசுகள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு தான். உங்கள மாதிரி அடுத்தவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் காலுவுக்கும் ராணிக்கும் அவங்க செய்த தப்பு புரிஞ்சுது. அன்னையில இருந்து தங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கே திரும்ப கிடைக்கும். ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த உதவியுமே செய்யாம இருந்தோம்னா நமக்கும் எதிர்காலத்துல எந்த உதவியுமே கிடைக்காது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சரண்யா லக்ஷ்மி, ஹாய் மொலினா பாப்பா, ஹாய் மகிழினி, ரித்தன்யா ஸ்ரீ, நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ஹாய் கவியாலினி, ஹாய் பஷீர், ஹாய் கிருபாகரன். குழந்தைங்களே, நீங்க நல்ல கதை சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச குட்டி கதைகளை ஒரு 2 நிமிஷம் வீடியோவா எடுத்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நான் நீங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்கள் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.